அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் பெறுவது பொறுத்தவரை வெற்றிலை பாக்கு மாற்றப்பட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தருவதாக ஒருபோதும் சொல்லவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பேச்சுவார்த்தையில கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டுமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு.